வெல்கம் டு த டிபேட். இந்த அறிவுபூர்வமான விவாத களத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு மூலப்பிரதிய, அதாவது 15வது அத்தியாயமான அல்-ஹிஜ்ர். ஆமா, அல்-ஹிஜ்ர். கரெக்ட். இது வரலாற்றுல சமுதாயம் வாழ்ந்த ஒரு இடத்தை குறிக்கும். இன்னைக்கு நாம குறிப்பா இதோட முதல் 18 வசனங்கள்ல இருக்கிற கருத்துக்களை தான் விவாதிக்க போறோம். இந்த விவாதத்தோட மைய கேள்வி என்னன்னா, நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மூலப்பிரதியானது வேதத்தின் மீதான இறைவனோட அசைக்க முடியாத பாதுகாப்பையும் அவனோட பிரபஞ்ச அதிகாரத்தையும் முதன்மையா வலியுறுத்துதா, அல்லது மனித மனதோட ஆழமான நிராகரிப்பு, அந்த உளவியல் குருடுத்தன்மை இருக்கு இல்லையா, அதை மையப்படுத்துதா? சரியா சொன்னீங்க. என்னோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. இந்த வசனங்கள் சந்தேகமே இல்லாம இறைவனோட திட்டவட்டமான பாதுகாப்பையும் யாராலையும் மீற முடியாத பிரபஞ்ச விதிகளையும் தான் மையமா கொண்டிருக்குன்னு நான் வாதிடுவேன். சரி, இந்த அறிவார்ந்த தேடல்ல இணைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்ற அந்த பிரபஞ்ச அதிகாரம், இறைவனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற விதிகள், இதையெல்லாம் நான் முற்றிலுமா மறுக்கல. ஆனா இந்த மூலப்பிரதியோட உண்மையான ஆழம் அங்க இல்ல அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஓ, அப்ப உண்மையான ஆளை எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கண்கூடான ஆதாரங்களை பார்த்தா கூட அதை நம்ப மறுக்கிற மனிதனோட அந்த உளவியல் சிக்கலை எவ்வளவு துல்லியமா இது படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுல தான் இதோட பலமே இருக்கு. மனித மனம் எப்படி தனக்கு சாதகமான பொய்களை தக்க வச்சுக்க உண்மையை நிராகரிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உளவியல் பகுப்பாய்வாகவே நான் இந்த வசனங்களை பார்க்கறேன். புரியுது. உங்க பார்வையை நாம விரிவாவே பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த பிரபஞ்ச அதிகாரத்தை மையப்படுத்துறேன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த 18 வசனங்களை நீங்க ஒட்டுமொத்தமா படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான அதிகாரத்தோட அறிவிப்பா தான் ஒலிக்குது. குறிப்பா 9வது வசனத்தை கவனிங்க. நிச்சயமாக நாம் தான் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாத்துக் கொள்வோம். ஆமா, அது ரொம்ப வலுவான வாக்கியம். அது வெறும் வார்த்தை கிடையாது. மனிதர்கள் இந்த வேதத்தை எள்ளி நகையாடினாலும் சரி, நிராகரிச்சாலும் சரி, அதோட தூய்மையையோ இறைவனோட பெருந்திட்டத்தையும் அவங்களால ஒருபோதும் சிதைக்க முடியாது அப்படிங்கறத இது ஆணித்தரமா நிறுவுது. அப்புறம் 4 மற்றும் 5வது வசனங்கள்ல ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் தங்கள் தவணையை முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஒழுங்கமைப்பு இல்லையா? உண்மைதான். அந்த 9வது வசனம் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா நீங்க அல்-ஹிஜ்ர் அத்தியாயத்தோட பின்னணிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கடுமையான எதிர்ப்புகள் இருந்த ஒரு காலகட்டத்துல வந்த பதிவு. சமுதாயம் ஒரு அற்புதத்தை நேர்ல பார்த்தோ நிராகரிச்சாங்க. அந்த வரலாற்று பின்னணியில வச்சு பார்க்கும்போது இது அதிகாரத்தை விட மனிதனோட பிடிவாதத்தையே அதிகம் சுட்டி காட்டுது. குறிப்பா 14 மற்றும் 15வது வசனங்களை நான் பார்க்கறேன். வானத்துல ஒரு வாசலை இவர்களுக்கு நாம் திறந்து விட்டு அதுல பகல் நேரத்துல இவங்க ஏறி போனா கூட எங்க கண்கள் மயங்கிடுச்சு, நாங்க சூனியம் செய்யப்பட்டோன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு அறிவாற்றல் முரண்பாடு, அதாவது காக்னிட்டிவ் டிசனன்ஸ். எக்ஸாக்ட்லி. சைக்காலஜில இதத்தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்வாங்க. அதாவது தப்புன்னு தெரிஞ்சாலும் தன்னோட ஈகோவுக்காக ஒரு பொய்யை நியாயப்படுத்துறது. இப்போ பூமி தட்டேன்னு ஆணித்தரமா நம்புற ஒருத்தரை ஸ்பேஸ் ஷிப்ல ஏத்தி விண்வெளிக்கே கூட்டிட்டு போய் காட்டினா கூட என்னோட ஹெல்மெட் கிளாஸ் வளைஞ்சிருக்குன்னு தர்க்கம் பண்ணுவாரு. அந்த வசனத்துல வர்ற மக்களும் இதேதான் பண்றாங்க. பிரபஞ்ச உண்மைகளை கூட சூனியம்னு முத்திர குத்தி தப்பிச்சுக்கிறாங்க. நான் நீங்க சொல்ற அந்த பூமி தட்டு உதாரணத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த மனிதர்களோட உளவியல் சிக்கல் கூட இறைவனோட அந்த பெரிய திட்டத்துக்கு உட்பட்டது தான் நான் சொல்லுவேன். நீங்க 7வது மற்றும் 8வது வசனங்களுக்கு வாங்க. அங்க நிராகரிப்பவர்கள் என்ன கேக்குறாங்க? நீங்க உண்மையே சொல்றவரா இருந்தா வானவர்களை எங்களுக்கு சாட்சியா கொண்டு வர வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. ஆமா, அது ஒரு விதமான திமிர்த்தனமான கேள்விதான். கரெக்டு. ஆனா அதுக்கு 8வது வசனம் கொடுக்கிற பதில கவனிங்க. நாம வானவர்களை இறக்கி வைப்பதெல்லாம் எவருடைய காரியத்தையும் அழித்து முடித்துவிட கருதினால்தான் அச்சமயம் அவர்களுக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்கப்படுவதில்லை. அதாவது ஆதாரங்கள் மனிதர்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வேடிக்கைக்காக வழங்கப்படுறதில்ல. இறுதி தீர்ப்புக்கான கட்டத்துல தான் முழுமையா வெளிப்படுத்தப்படும். மனிதர்கள் ஈகோல டிமாண்ட் பண்ணாலும் ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவங்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க அவங்க வானவர்களை சாட்சியா கேக்குறத வெறும் தர்க்கம்னு சுருக்கிடுறீங்க. ஆனா அதோட ஆணி வேற எங்க இருக்கு தெரியுமா? 2 மற்றும் 3வது வசனங்கள்ல இருக்கு. அவர்கள் நன்கு புசித்துக்கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் இருக்கட்டும், அவர்களுடைய வீண் நம்பிக்கைகள் அவர்களை மறக்கெடுத்து விட்டனன்னு வருது. அவங்க வானவர்களை கேக்குறது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையால தேடல்ல கிடையாது. அது ஒரு பேட் ஃபெய்த் ஆர்குமெண்ட். பேட் ஃபெய்த் ஆர்குமெண்ட்னா அவங்க வேணும்னே தப்பிக்கிறதுக்காக கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு அறிவுசாரா ஆணவம்.
தங்களோட இஷ்டப்படி வாழ முடியாது அப்படிங்கிற பயம்தான் அவங்கள இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான கேள்வியை கேட்க வைக்குது. அதனால அவங்க வானவர்களை கேட்கறது இறைவனோட அதிகாரத்துக்கு விடுற சவால் இல்ல, அது அவங்களோட சொந்த ஆன்மீக வெற்றிடத்தை மறைக்க அவங்க பயன்படுத்துற ஒரு தற்காப்பு கவசம். சரி, வீண் நம்பிக்கைகள் அவங்கள குருடாக்குது அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்கதான் நீங்க ஒன்னு கவனிக்கணும். நாம இந்த மனிதர்களோட ஈகோவை விட்டுட்டு கொஞ்சம் மேக்ரோ லெவல்ல பிரபஞ்சத்தை பார்ப்போம். அப்போதான் இறை அதிகாரத்தோட உண்மையான அளவு புரியும். 16 முதல் 18 வரையிலான வசனங்களை கொஞ்சம் பாருங்க. அந்த நட்சத்திரங்கள் அப்புறம் ஷைத்தான விரட்டுற வசனங்களை சொல்றீங்களா? ஆமா, அதேதான். நாம் தான் வானத்தில் பெரிய பெரிய நட்சத்திரங்களை அமைத்து பார்ப்பவர்களுக்கு அதை அலங்காரமாகவும் ஆக்கி வைத்தோம். விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் அவற்றை காத்துக் கொண்டோம். இது வெறும் வானியல் வர்ணனை கிடையாது. ஒரு ஷைத்தான் திருட்டுத்தனமா ஒட்டு கேட்க முயன்றா அவனை சுடர் வீசும் நெருப்பு ஜுவாலை பின்தொடர்ந்து விரட்டுது. இப்போ ஆரம்பத்துல பார்த்த வேதத்தை நாமே பாதுகாப்போங்கிற உறுதியை ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த வேத பாதுகாப்பானது இந்த பிரபஞ்ச பாதுகாப்புக்கு ஒரு நேரடி ஒப்பீடு. வாவ், அந்த மேக்ரோ லெவல் ஒப்பீடு நிஜமாவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா நான் இதுக்கு நேர் எதிரான ஒரு மாற்று பார்வையை முன்வைக்கிறேன். இவ்ளோ பெரிய பிரபஞ்ச கோட்டையை கட்டி பாதுகாக்கப்படுற அந்த உண்மைய இந்த சின்ன மனித மனம் எவ்ளோ ஈஸியா புறக்கணிக்குது அப்படிங்கறதுல தான் எனக்கு ஆச்சரியமே. 12 மற்றும் 13வது வசனங்கள்ல குற்றவாளிகளின் உள்ளங்களிலும் நிராகரிப்பை புகுத்திவிட்டும் முன் சென்றவர்களுடைய நடைமுறை சென்றிருக்கிறது அப்படின்னு வருது. இந்த முன் சென்றவர்களுடைய நடைமுறை அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. அதாவது காலங்காலமா மனிதர்கள் பிடிவாதமா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? கரெக்ட். காலங்கள் மாறினாலும் மனிதர்களோட அந்த பிடிவாதம் மாறவே இல்லை. இவ்ளோ பெரிய பிரபஞ்சம் இருந்தும் மனிதன் தன்னோட ஈகோங்கிற சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுழல்றது ஒரு பெரிய முரண் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய சமூகவியல் உண்மை. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான். ஆனா 12வது வசனத்துல நிராகரிப்பை புகுத்தி விட்டோம்னு சொல்லப்படுறது இறைவனோட செயலாகவே விவரிக்கப்படுது அப்படிங்கறத நாம மறந்துடக்கூடாது. சரி, நீங்க சமூகவியலையும் முந்தைய தலைமுறைகளையும் பேசினதால நாம 10 மற்றும் 11வது வசனங்களுக்கு வருவோம். உமக்கு முன்னாடி போன கூட்டங்களுக்கும் தூதர்களை அனுப்பணும். ஆமா, அவங்க அந்த தூதர்களை பரிகாசம் செய்யாம இருந்ததில்லைன்னு அதுல வருது. ஆமா, எப்பவுமே புதுசா ஒரு கருத்தை சொல்றவங்கள கேலி பண்றது மனித இயல்பு தானே. அது மனித இயல்பு மட்டும் இல்ல, சத்தியத்தோட தாங்குத்திறனை காட்டுதுன்னு நான் சொல்லுவேன். மனிதர்களோட பரிகாசம் அப்படிங்கிறது இறைவனோட திட்டத்துல எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாத ஒரு ரொம்ப பலவீனமான எதிர்வினை. அவங்க கேலி பண்றதால தாங்க தான் பவர்ல இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்க தங்களோட குறிப்பிட்ட தவணையை நோக்கி வேகமா நகர்த்தப்படுறாங்க. மன்னிக்கணும், நான் அந்த பரிகாசத்தை பலவீனமான எதிர்வினைன்னு ஏத்துக்க மாட்டேன். அது ஒரு மிக வலிமையான உளவியல் ஆயுதம். மனவியலாளர்கள் இத பாதுகாப்பு பொறிமுறை, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்வாங்க. ஒரு மனிதனால லாஜிக்கலா ஒரு உண்மையை எதிர்கொள்ள முடியாதப்போ அந்த உண்மையை சுமந்து வர்றவரை பர்சனலா அட்டாக் பண்ணி தன்னோட அறியாமைய மறைச்சுக்கிறான். 6வது வசனத்துல வேதம் அருளப்பட்டதாக கூறுகின்ற நீர் நிச்சயமாக பைத்தியக்காரர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது மனித குலத்தோட தொடர்ச்சியான வீழ்ச்சியே அதிகமா காட்டுது. தர்க்க ரீதியா உண்மையை எதிர்கொள்ள முடியாத மனிதர்களோட அந்த கையறு நிலையை நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த அகங்காரம் இறுதி வெற்றி பெறதில்ல அப்படிங்கிறது தான் என்னோட வாதத்தோட ஆணிவேர். அவங்க தூதரை பைத்தியக்காரன்னு முத்திர குத்தினாலும் சரி, வானங்களை கொண்டு வர சொல்லி கோரிக்கை வச்சாலும் சரி, இறைவன் தன் திட்டத்திலிருந்து விலகல. 1வது வசனத்துல இது தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்படுறதே அதுக்கான சான்று. மனிதர்கள் வேணும்னா அவங்க கண்ணுக்கு திரையிட்டுக்கலாம், ஆனா அந்த பிரதியோட தெளிவோ பாதுகாப்போ குறையறதில்ல. அது ஒரு கம்பீரமான முடிவுரை. ஆனா அதே 1வது வசனத்தோட தெளிவை மனிதர்கள் எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முரண். தெளிவான வசனங்களா இருந்தும் வானத்தோட வாசல் அவங்களுக்காக திறக்கப்பட்டாலும் அவங்க அதை சூனியம்னு தான் நம்புவாங்க அப்படிங்கிற அந்த 15வது வசனத்தோட மனநிலை மனித மனதோட இருள பத்திர மிகச்சிறந்த ஆவணம். அந்த பிரபஞ்ச கோட்டையும் நட்சத்திரங்களோட அழகும் மனிதனை பொறுத்தவரையும் எந்த அர்த்தத்தையும் தர்றதில்ல. ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட்ல முடிச்சிருக்கீங்க. நம்ம 2 பேரோட பார்வைகளையும் நேயர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. இறைவனோட பிரபஞ்ச அளவிலான அதிகாரமும் சரி, மனித மனதோட ஆழமான உளவியல் சிக்கல்களும் சரி, ஒண்ணுக்கொன்னு முரண்படாம இந்த பிரதியில எப்படி இணைந்து பயணிக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாவே பார்த்திருக்கோம். இந்த அத்தியாயத்தோட முதல் 18 வசனங்கள்
இறை அதிகாரத்தின் பிரகடனமா இல்ல மனித அகங்காரத்தின் கண்ணாடியா அப்படிங்கறத நாங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறதில்ல. உங்களுக்கான முடிவை நாங்க உங்ககிட்டயே விட்டுறோம். இதுல இன்னும் ஆழமா சிந்திச்சு புரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா. இந்த சுவாரஸ்யமான விவாதத்துல இணைந்திருந்தமைக்கு நன்றி.